ஓ, நீ எனக்கு ஒரு பொண்ணு பாருப்பா. கிளை நெசமாதான் சொல்லுதியா நீ? பொறவு பேச்சு மாறக்கூடாது. மாற மாட்டேன்பா. நான் அந்த வீட்லயே முடிவு எடுத்துட்டு தான் கிளம்பிங்க வந்திருக்கேன். கிளை வேண்டால. நீ ஒரு பொண்ணை பாரு. நான் அவ கழுத்துல தாலி கட்டுதேன். எனக்கு இனிமே எசக்கி வேணாம்பா. சப்பாஸ் சப்பாஸ்ல இப்பதான் நீ ஒரு தைரியமான ஆம்பளை. ஐயோ, என் மாமா வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்க பாக்குதீங்களா? ஏட்டி, அவன் என்னையதான் பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கான். ஓட்டியா சொன்னா நீ வாய உண்டு. அப்படி சொல்லல. இல்ல சொல்லல. கைவசம் 50 பொண்ணு ஜாதகம் இருக்குல்ல. ஒரு 50 பொண்ணு ஜாதகம் இருக்கு. 50 பொண்ணு ஜாதகமும் அம்சமான பொண்ணுங்க. உனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்? நம்ம ஊரா, மெட்ராஸுக்காரியா, இல்ல பம்பாயிலிருந்து இங்க இறக்குவோமா? பா, தயவு செஞ்சு ஒரு அப்பா மாதிரி பேசுப்பா. நீ பேசுறதெல்லாம் அசிங்கமா இருக்கு. இந்த நீ வாய மூடு. இலை முத்துப்பாண்டி, சொல்லுலே, என்ன மாதிரி பொண்ணு பார்க்கணும் சொல்லு. எனக்கு உடனடியா கல்யாணம் நடந்தாகணும். கிளை பாண்டி, யார வேணாலும் பாரு. எப்படிப்பட்ட பொண்ணா வேணாலும் இருக்கட்டும். பொண்ணை கூட பார்க்க விரும்பல. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். பொண்ணு குடும்பத்துக்கு அடங்கின பொண்ணா இருக்கணும். அம்புட்டு தான். இருக்கலே, இருக்கு, கைவசம் இருக்கு. பாண்டி, உனக்கு பொண்ணு பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பொறுமா? முக்கியமா அண்ணன் பேச்ச கேட்காத பொண்ணா இருக்கணும்பா. அதான் முக்கியம். அண்ணனே இல்லாத பொண்ணா இருந்தா எனக்கு டபுள் ஓகே. கிளை பாண்டி வேணாம்ல. அம்மா சொல்லுதேன் கேளு. கொஞ்சம் பொறுமையா இருல. இலே, நீ உன் அம்மா பேச்ச கேட்காதல. அப்பன்ட்ட பொறுப்பு விட்டல நீயே. நான் இந்த குடும்பத்துக்கு அடங்கிற பொண்ணா, சும்மா அப்படி விரல சுண்டி விட்டா ஓடி வந்து நிக்கிற பொண்ணா நான் பார்க்கல. நீ ஒன்னும் கவலைப்படாத. கிளை பாண்டி, அம்மாவுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுல. நான் அவகிட்ட பேசி பாக்க. அவளை கண்டிப்பா கையோட கூட்டிக்கிட்டு வரல. அம்மா பேச்ச கேளுல. நான் கூப்பிட்டே வராதவ நீ கூப்பிட்டு வந்துருவாடா. இனி இந்த ஜென்மத்துக்கு அவ இந்த வீட்டுக்கு வரமாட்டாமா. எனக்கும் இனி அவ தேவையில்லை. ஓ, நீ பொண்ண பாருப்பா. அப்படியே கல்யாண ஏற்பாட்டையும் பண்ணு. தாலி கட்டுறதுக்கு மட்டும் தான் நான் வருவேன். மத்த எல்லாமே உன் இஷ்டம். யோ, கிளை தலையா. கிளை பாண்டி, கிளை சொன்னா கேளுல. இருந்த மாட்டான். கிளை கிளை சோபாலா, இல்லல, நான் விட மாட்டேன். என் மருமவனா அது எசைக்கு மட்டும்தான். வேற எவளையும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க விட மாட்டேன். கிளை, நீ பைக் எடுல, உடனே போவோம். போ, போனா அசிங்கப்பட்டு தான் வருவேன். வரட்டி தட்டுற மாதிரி மூஞ்சில சேத்து அடிச்சுதான் அனுப்புவா பறவ. கேவலப்பட்டு தான் வர போற நீயே. போறேங்கிற அப்புறம் மானம் கேட்டுவேன். போவேன். வரப்ப எசக்கியோட தான் வருவேன். வரப்ப ஏசக்கியோட தான் வருவேன். பாத்துக்கிட்டே இரும். நீ வாலே போவோம். பாப்பா கிழிப்ப. ஓடியே வா. அந்த எசக்கி வரலன்னா நீயும் திரும்பி வராத. இங்க அங்கனே இருந்துக்க. யானை இருக்கிறதுலே பெரிய உருவம். புலி கூட போய் சண்டை போடும். புலிய தும்பிக்கை யானை தூக்கி வீசிடும். ஆனா அதே யானை குளிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து தான் தலையிலேயே மண்ணள்ளி தூக்கி போட்டுக்கிடும். என்ன பண்றதுனே தெரியாம. அதே மாதிரி தானே நீயும். அதுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? என்ன பண்றது? இல ரத்தம், வாலிவு முறுக்கு, திமிர்ல முறுக்கிக்கிட்டு தெரியுதியோ? இந்த பார்த்தி, உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிடாத சொல்லி போட்ட. பிறகு கடைசி காலத்துல இந்த கடையை வச்சுக்கிட்டு எனக்கு யாருமே இல்லையான்னு புலம்பிட்டு இருக்க போறியா இல்லையான்னு பாரு. எப்போ இப்ப நீ கொஞ்சம் வாய மூட மாட்டியா? மூட மாட்டல. ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிப்ப காலையிலே. என் கண்ணு முன்னால என் பிள்ளை வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்குது. இப்போ என்ன வாய மூடிட்டு இருக்க சொல்லுதியா? அந்த சௌந்தர பாண்டி என் குடும்பத்தை எப்படா அழிக்கலாம், என் பிள்ளை வாழ்க்கையை எப்படா சீரழிக்கலான்னு அவன் வன்மம் கட்டிட்டு திரியிறான். இப்ப பார்த்தல
மாப்பிள்ளைய பிள்ளைய வேண்டாம்னு சொல்லிட்டு போறான். கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பான அந்த விசப்பையன் சவுந்தர பாண்டி. எப்போ அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீ சும்மா இருக்க மாட்டியா? பக்கத்துல தானே இருக்கேன். எது கத்துற? என்னத்துல பாப்ப? உன் கண்ணு முன்னாடியே உன் தங்கச்சி வாழ்க்கை நாசமா போறத பாத்துக்கிட்டே இருப்பியா? எப்பா முருகா, சந்தூரா, இந்த பைத்தியக்கார பையில இந்த கோட்டிக்காரையும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல புத்திய கூட. பக்கத்துல தானே இருக்கேன். இப்ப எதுக்கு கத்தி கத்தி பேசிட்டு இருக்க? எங்க அப்பா முருகன் கேட்கணும்ல. ஏ கனி, நீ என்னடி இங்க அப்படியே நிக்கிற? ஏன் மைனி? படிப்பு பத்தி உனக்கு அக்கறையே இல்லையா? ஸ்கூலுக்கு போக வேணாமா? மரியாதையா கிளம்பி வா. நீயும் படிக்காம உங்க அக்கா மாதிரி மளிகை கடை வைக்க போறியா? இல்லை, இப்ப நீ எதுக்கு அவளை கடிக்க? இப்ப என்ன, அவளை படின்னு கூட நான் சொல்லக்கூடாதா? கனி, இந்த வீட்டு பொண்ணா இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் எல்லாம் நடக்காது. உன் வாழ்க்கைய மாத்தணும்னா ஏதாவது படிச்சாதான் உன் வாழ்க்கைய ஓட்ட முடியும். ஸ்கூலுக்கு கிளம்ப போறியா இல்லையா? அவ ரெடியா தான் இருக்கா. யூனிஃபார்ம் போட்டா போதும். கனி, போட்டுட்டு வா. சரிக்கா. அண்ணே, என்னண்ணே இது? நடக்காததெல்லாம் நடக்குது, பார்க்க கூடாததெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குண்ணே. என்னண்ணே இது? அண்ணன் புலம்புனோடனே கரெக்டா வந்துடுவிய. வந்தாச்சுல உன் கூட்டு. 2 பேரும் சேர்ந்து கும்மி அடிங்க இப்ப. அதான் இது ரொம்ப சீரியஸான விஷயம். அதான் அம்மா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்திருக்கு. இல்லை, நீங்க எப்ப சீரியஸ் இல்லாம வந்திருக்கீங்க? வரும்போதே ஆம்புலன்ஸ் மாதிரி அலறிட்டே தானே வருவீங்க. என்ன இப்ப என்ன சீரியஸ்? ஏத்தா பாக்கியம், இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? முத்துப்பாண்டி வந்தான்டா. என் கூட வாழவான்னு இவளை எவ்வளவோ கெஞ்சி கூப்பிட்டான். இவன் நான் வரமாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் சண்டையும் போட்டு பார்த்துட்டான். ஆனா இவ கள்ள தின்ன மாதிரி இவ அண்ணன் என்ன சொல்றானா அதுக்கு மண்டைய ஆட்டிக்கிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இத கேட்டு அவன் கோவப்பட்டு எனக்கு நீ வேண்டவே வேண்டாம், நான் வேற கல்யாணம் பண்ண போறேன்னு அவன் போயிட்டான். இதுக்கு 2 எருமை மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு பாரு. ஐயோ, அத சொல்லத்தானே நான் ஓடி வந்தேன். பாண்டி பைய வீட்டுக்கு வந்து தாம் தூவன்னு குதிச்சான். எனக்கு எசக்கி வேணவே வேணாம், வேற ஒரு பொண்ணை பாருன்னு அவங்க அப்பா கிட்டயே சொல்லிட்டான். என்னதான் சொல்லுது? அத்தை, சட்டப்படி அப்படி எல்லாம் செய்ய முடியாது. எதுக்கு மாமாக்கு இந்த வேண்டாத வேலை? ஏ வீரா, எங்க அப்பா எந்த வேலையும் சட்டப்படி செஞ்சிருக்காரு? பத்தாததுக்கு எங்க அண்ணன் போலீஸ்காரன். அவனுக்கு தெரியாத சட்டமா? இது ரொம்ப சீரியஸான விஷயம். இது அசால்ட்டா எடுத்துக்க முடியாது வீரா. அண்ணே, என்னண்ணே இதெல்லாம்? இதெல்லாம் மனு நீதி நாள் அன்னைக்கு வந்த மனுல இன்னும் 2 நாள்ல கலெக்டரை பார்த்து எல்லாம் கொடுக்கணும். அதுதான் எல்லாத்தையும் படிச்சு கையெழுத்து போட்டுட்டு இருக்கேன். நேரம் இல்ல. பாத்தியான எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இவன் எப்படி இருக்கான்னு பாரு. பாண்டி வந்து வேற பொண்ணை பார்க்க சொல்லிட்டான். இவங்க அப்பாவுக்கு கேட்கவா வேணும்? எப்படான்னு இருக்கிறவரு அவன் சொன்னதை கேட்டதுமே கும்மரிச்சம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தை அவர் விடவே மாட்டாருன்னு. அவனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு தான் மறு வேலையை பார்க்க போதாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. நான் மட்டும் என்ன சந்தோஷமாவா தான் இருக்கேன்? நானும் பருணையும் கிடந்து பதறிட்டு கிடக்கும்டா. இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? இவன் எவ்வளவு சாவாசமா உட்காந்து பேப்பரை பார்த்துட்டு இருக்கா பாத்தியா? நான் என்னன்னு சொல்றது? எப்போ என்ன செய்யணும் எப்ப செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா நின்று ஆடினா மட்டும் எல்லாம் நடந்துடுமா? நீங்களா நின்று கத்தனாலும் சரி கதறினாலும் சரி, நான் செய்ய வேண்டியது எப்ப செய்யணுமோ அப்ப நான் வந்து செய்வேன். என் கூட என் தங்கச்சி மட்டும் நின்னா போதும். இல்ல எசுக்கி, உனக்கு அண்ணன் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இல்லை, ஒன்னதான் கேட்க என்ன பதில காண? என்ன இவங்கெல்லாம் சொல்றதை கேட்ட உடனே உனக்கு அண்ணன் மேல நம்பிக்கை போச்சா? இல்லண்ணா, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன். இந்த பைத்தியக்காரி இப்படி இருக்கிறதுனாலதான் இவன் இப்படி தலையை விரிச்சு ஆடிட்டு இருக்கான். மா, இங்க பாருமா,
அப்பா ஒரு வேலையை கட்டிட்டாரு. சிவபாலா, என்னல என்னாச்சு? மா, இதுதான் முத்துப்பாண்டிக்கு பாத்திருக்க பொண்ணுன்னு போட்டோ அனுப்பியிருக்காருமா. நல்லா பாருமா. எங்க காட்டுங்க. ஏய் இசக்கி, நிஜமாலே மாமா பொண்ணோட போட்டோ அனுப்பியிருக்காரு. இங்க பாருடி. தேவையில்ல. இல்லை, அந்த போட்டோ எங்கிட்டு காட்டு. மாமா இந்த வாட்டியாவது சரியா வேலை பார்த்துருக்காருன்னு பார்ப்போம். இல்லை, என்னல உன் அப்பா டேஸ்ட் இம்பிட்டு கேவலமா இருக்கு. பொண்ணு கண்ணு சின்னதா இருக்கு, பொண்ணு கலர் வர கம்மியா இருக்கும் போல இருக்கே நம்ம பாண்டி வச்சு பார்க்கும்போது. இல்லை, இது செட்டாவதுல. உன் அப்பா கிட்ட சொல்லி வேற பொண்ணு போட்டு அனுப்ப சொல்லு. என் மச்சானுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு நான் பார்த்து சொல்லுதேன். விளங்காதவனே, உன் தங்கச்சியோட வாழ்க்கை அம்போன்னு நிக்குது. இந்த நேரத்துல உனக்கு விளையாட்டு கேக்குதா? வேணாம்ல, உன் தங்கச்சி வாழ்க்கைய நீயே நாசமாக்கிறாத. அத்த, நான் என்னத்த செஞ்சேன்? உன் வீட்டுக்காரர் தான் அவர் மகனுக்கு பொண்ணை பாக்குறதுக்கு போட்டு அனுப்பியிருக்காரு. நான் அந்த பொண்ணு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுதேன். என்ன ஒரு மச்சானா நான் இது கூட செய்யக்கூடாதா என்ன? ஏட்டி பரணி, இவன் மண்டையில உரைக்கிற மாதிரி நீயாவது எடுத்து சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு? அண்ணன் தங்கச்சிங்க அம்புட்டு பேரும் சேர்ந்து என்ன கொத்துக்கறி போடவா? ஏற்கனவே இவங்களோட வாழ்க்கையில நான் போய் நல்லது செய்யறேன்னு நான் செஞ்சதை வச்சு இவளுங்க என்ன குற்றவாளி ஆக்குனது பத்தாதா? ஆளை விடுங்க சாமி. இவளுங்க வாழ்க்கையில இனிமே நான் தலையிடவே மாட்டேன். அவ்வளவுதான். ஏட்டி எசக்கி பாவட்டி. அது இவளுக்கு தெரியணும்லம்மா. குருட்டு மாடு மந்தையோட போற மாதிரி அவங்க அண்ணன் பின்னாடியே தான் போறா. கேட்டா அவங்க அண்ணன் எது செஞ்சாலும் இவன் நல்லதுக்காக தான் செய்வாராம். ஏசக்கி, உங்க அண்ணன் பண்ணது போட்டோவா வந்து நிக்குது. வாங்கி கண்ணால பாரு. இப்போ இதுல பெருமை வேற. ரொம்ப ரொம்ப நல்ல அண்ணனா. உலகத்துல இவன மாதிரி அண்ணனே கிடையாதான். தங்கச்சிங்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்வாராம். இவனாச்சு இவன் தங்கச்சிங்களாச்சுமா என்கிட்ட எதுவுமே கேட்காத. இனிமே நான் எதுவுமே பேசுறதா இல்ல. வேணாம்ல, கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சு போகும்ல. சொன்ன கேளு. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போகல. எசக்கி என் கூட அனுப்பி வைல. ஏல எசக்கி, அத்தை வந்து எம்பிட்டு நேரமா பேசிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு காபி தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும்னு தோணுச்சா பாத்தியா? போல போய் எடுத்துட்டு வா. சிவபாலனுக்கு சேர்த்து எடுத்துட்டு வா. மிச்சம் இருந்தா எனக்கு ஒரு சின்ன டம்ளர்ல ஊத்தி கொண்டு வா. இல்லை கோட்டிக்காரா, எனக்கு என்ன காபி தண்ணி தான் முக்கியமா? நான் பச்சை தண்ணி கூட இந்த வீட்டுல குடிக்க மாட்டேன். என் மருமவளை நீ அனுப்ப போறியா இல்லையா? அத்த, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீ வந்து அவகிட்ட பேசு, இல்ல உன் அண்ணன் கிட்ட பேசு. என்னைய ஆளை விடுங்க. அண்ணன், நீ எசக்கிய பெத்தவன் தானே. இந்த வீணா போனவனை விட உனக்கு தானே உரிமை ஜாஸ்தி. அண்ணன், எசக்கி கிட்ட நீ எடுத்து சொல்லு, அவளை என் கூட அனுப்பி வையின. இனி என்னத்தான் பண்ண சொல்லுத? இனியவே இந்த வீட்டுல ஓரமா செல்லா காசா உட்கார வச்சிருக்கா உன் மருமவ. இவ்வளவு யாராவது நான் சொல்ற பேச்ச கேட்கிறாளுங்களா இல்ல மதிக்கிறாளுங்களா? இவ்வளவு பேசுற பேச்சுக்கு நான் நடு வீட்டுல உத்தரத்துல தொங்கணும். அதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்ல. ஐயோ, என்னத்துக்காக இந்த வீட்டுல இருக்கிற அம்பட்டு பேரும் பித்த பிடிச்சு அலையிறாங்கன்னு தெரியல. எலே சம்மு, என்னைய வயிறு எரிய வச்சுட்டல. என் மவனை பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. என் மருமகளோட வாழ்க்கை பாழா போச்சுன்னு வெயி, எந்த ஜென்மத்திலயும் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். சிவபாலா, வாழை போலாம். சிவபாலா, போன் எடுத்துட்டு போ. பாரு, அடுத்த வாட்டி உங்க அப்பா பொண்ணு போட்டோ அனுப்புனாருன்னா எனக்கு அனுப்பு. பொண்ணு நல்லா இருக்கா இல்லையா நான் பார்த்து சொல்லுதே. எசக்கி, உங்க அண்ணன் என்னென்னமோ நினைச்சு ஒரு முடிவு எடுக்கிறான். அது நல்லதுக்கு தானா இல்லையான்னு நீ தாண்டி முடிவு பண்ணணும். தயவு செஞ்சு அறிவோட யோசி. மைனி, நான் ரெடி மைனி. போலாமா? வா போலாம். கனி, டாடா. பைண்ணே.
அட மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து மோதுது. மச்சான் எப்ப வர போற, நீ எப்ப வர போற, 10 தலை பாம்பா என்ன கொத்தி தின்ன போற எப்போ. தங்கச்சிங்கன்னு வாழ்நாள் முழுக்க சொல்லிட்டே இருப்ப. இப்ப அவ நிலைமை எப்படி இருக்கு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? ஏம்ல அல்வாவும் மல்லிப்பூமா வாங்கிட்டு வந்து எப்படி ரொமான்டிக்ஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப போய் தங்கச்சிங்க டாபிக் எடுக்க. இப்ப அவளுக்கு என்னல குறைச்சல்? இல்ல நல்லா தானே இருக்காளுவ. ரத்னா அந்த வெங்கடேசனோட டார்ச்சர் தாங்காம இத்தனை நாள் துடிச்சு கிடந்தா. இப்ப சந்தோஷமா காலேஜுக்கு போறா. இப்ப அவன் நினைச்ச வேலையை கடைசி வரைக்கும் பாப்பாளா. வீரா சின்ன வயசுல இருந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டா. அவ கஷ்டப்பட்டு படிச்சு இப்ப அவளுக்கு போலீஸ் வேலை கிடைச்சிடுச்சுலா. போறவன் இல்லை, ஒரு அண்ணனுக்கு இதை விட சந்தோஷம் வேற என்னல இருக்கு? 3ஆவதா ஒருத்தி இருக்காளே, அவ சந்தோஷமா இருக்காளா? நிம்மதியா இருக்காளா? ஏலே எசக்கிக்கு என்னல? இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாவ? இந்த வீட்டுல சமைக்கிற வேலை, கழுவுற வேலை, பெருக்கிற வேலை, கூட்டுற வேலை, இதுதானே பார்த்துட்டு இருந்தா. இப்ப அவ சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சு ஒரு தொழிலதிபரா இருக்கா. இன்னும் போ பாரு எப்படி அதுல வளர போறான்ட்டு. அப்புறம் நம்ம கடைக்குட்டி கனி படிச்சு முடிச்சு பெரிய பாட்டுக்காரியா வரணும்னு ஆசைப்படுதாளா? அதுவும் அவன் செஞ்சு காட்ட போதா? இல்லை, இதை விட ஒரு அண்ணனுக்கு வேற என்னல வேணும்? டேய் சத்தியமா சொல்றேன்டா, உண்மையான சந்தோஷம்னா என்னன்னே உனக்கு தெரியல. அதான் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. பைத்தியம்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீ முதல்ல திரும்பி உட்காரு. ஏன் திரும்பினா ஏன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெள்ளி நிலா ஏன் இன்னும் வைக்கலன்னு கேக்குது. முட்டா ஜந்து. மச்சான் எப்ப வர? இல்ல இல்ல இல்ல. டேய் ஏன்டா இப்படி பண்ற? வெளிய 5 பேரும் மனசு கலங்கி போய் தூங்க முடியாம இருக்காங்க. நீ என்னடானா பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்து சலசம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இல்லை, மனசாட்சியில நல்லா பத்திரமா தாம்ல இருக்கு. இல்லை, மத்தவங்க லைஃப்லாம் செட்டில் ஆகி போச்சுல. என் தங்கச்சிங்க வாழ்க்கையெல்லாம் செட்டில். இன்னும் என் வாழ்க்கையை தான் எப்படியும் செட்டில் ஆகிக்கலான்னு பாக்க. அதுதான் கையில சிக்காம போயிட்டே இருக்கு. விடுடா, அப்புறம் ஏதாச்சும் சொல்ற போறேன் பாரு. ஏம்ல இப்ப என்னல பிரச்சனை உனக்கு? என் அண்ணன் முத்துப்பாண்டி எசக்கி இருக்கும் போதே 2வது கல்யாணம் பண்ண போறான். அதுதான் என்னோட பிரச்சனையே. அதான உன் பிரச்சனை? இப்ப இந்த பிரச்சனைய நான் சொல்ற மாதிரி யோசிச்சு பாப்பா. இப்ப உனக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வந்துட்டு தானே போயிட்டு இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியுமா? நீ ஒழுங்கா இருந்தா நான் எதுக்கு சண்டை போடுறேன்? இருல, உனக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வருது. ஒரு கடத்துல நானே வெறுத்து போய் ஏண்டா இந்த வம்பு பிடிக்கிறவ கிட்ட போய் வாழ்ந்துகிட்டு பேசாம இவளை அறுத்து விட்டுட்டு என்னையே சுத்தி வந்த என் மாமன் பொண்ணு தமிழரசிய கட்டிக்கிட்டா நீ என்ன பண்ணுவ? ஓ, உனக்கு அந்த ஐடியா வேற இருக்கா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுதேன். ஒரு வேளை நான் அப்படி ஒரு முடிவெடுத்து நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ? நீ என்னைய தேடி வந்து என் காலில் விழுந்து என்னையே எடுத்து கொடுக்கமா அம்மா அப்படின்னு கெஞ்சுவியா? யாரு? நானு உன் காலில் விழுந்து எனக்கு என்ன தலை விதியா? போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். நீ அதை தானே செய்வ. அதைத்தானே என் தங்கச்சியும் செய்ய சொல்லுத. அவ செய்ய வேண்டியதை நான் செய்தேன். இதுல என்னல தப்பு இருக்க? சொல்லு சொல்ல. அது அப்படி இல்ல. வந்து போயெல்லாம் சும்மா மழுப்பாத. நீ இருந்தா என்ன செய்வியோ அதுதானே எசைக்கு செய்யணும்ட்டு நான் அதை செஞ்சிட்டு இருக்கேன். பாரு, என்ன செய்யறது, ஏது செய்யறது, அதை எப்போ செய்யறது, இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். இதை நினைச்சல நீ டென்ஷன் ஆகாத. சத்தியமா உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடா. எப்படியோ போ. இனிமே நான் வாயை திறந்தனா பாரு. வாயை திறக்கலன்னா எப்படி இந்த அல்வாவை சாப்பிடுவ? அந்த ஒரு நிமிஷம் இரு. கீழே போடு. என்ன சொன்ன? தமிழரசியா? டேய், யார் அந்த மாமா பொண்ணு தமிழரசி? யார் அது? என்ன விட்டு அவளை கல்யாணம் பண்ணுவீங்க? அப்படி சொல்ல வரல. இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. எப்படி சொன்ன? என்ன சொல்ல வரேன்னா, அது மாமா பொண்ணு தமிழரசி, அது ஒன் சைடு லவ்லா. ஒன் சைடு லவ்வா? ஒன் சைடு லவ்வா உனக்கு? இங்க பாருடா, என்னை விட்டு போயிடுவியா நீ? என்னை விட்டு போயிடுவியா? என்ன தைரியம் இருந்தா அவளை கல்யாணம் பண்ணுவேன் என்கிட்டயே சொல்லுவ. சொல்லுவியா நீ? சொல்லுவியாடா? விட மாட்டேன்டா. என்ன சொல்ற கேளு.
இங்க பாரு, உன் தங்கச்சிங்க அவங்க புருஷங்களோட செட்டில் ஆகட்டும். இந்த புருஷன் பொண்டாட்டி விளையாட்டெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். அது வரைக்கும் வாய தர காட்டு. சாப்பிட்டு சமத்து புள்ளையா தூங்கு, சரியா? ஓடா வந்துட்டான். யம்ல அவ்வளவுதானா? அம்பிட்டுதான். குட் நைட். ஏ மல்லி பூ வச்சு வச்சு வாடுது, அட வாங்கி வந்த அல்வா வேஸ்டா போகுது. எப்படி தின்ன போறேன், இதை எப்படி தின்ன போதேன்?